ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். தின பலன் 8/6/2023 சோபகிருத்து வருஷம் வைகாசி மாதம் 25ஆம் தேதி. சித்த யோகம் இன்னைக்கு பஞ்சமி திதி ராத்திரி ஒரு 11 மணி வரலும் இருக்குது. ஸ்ரவண நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம் மிகவும் விசேஷமான நட்சத்திரம். அதாவது நட்சத்திரத்திலே ஒரு பெரிய ஏற்றம் என்ன அப்படின்னா, திருன்னு அடைமொழி கொண்ட 2 நட்சத்திரங்கள், ஒன்று ஆதிரை, இன்னொன்று ஸ்ரவணம், திருவோணம். திரு ஆதிரை சிவபெருமானுக்கு உகந்ததாகவும், திருவோணம் அது பெருமாளுக்கு உகந்ததாகவும் சொல்லப்படுறது. திருவோணம்ன்றது ஸ்ரவண நட்சத்திரத்துக்கு குழந்தை பிராப்திக்காக விரதம் இருக்கிறது பெரிய விசேஷம். அதை தவிர உடல் நோய்கள் போகணும் அப்படின்னும் விரதம் இருப்பாள். ஸ்ரவணத்துக்கு பொதுவாக விரதம் இருக்கிறது பார்த்தாலேயானால் அன்றைக்கி சொஜ்ஜி கலரி சாப்பிடுவாள். அதாவது உப்பு எண்ணெய் காரம் இல்லாமல் பண்ணக்கூடிய எந்த ஒரு பதார்த்தத்தையும் சாப்பிடுவாள் அன்றைக்கி. அதாவது அரிசியை பின்னப்படுத்தி சாப்பிட்றது, அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாள். ஸ்ரவண விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். பெருமாளுக்கு ரொம்பவும் ஒரு ஏற்றமான ஒரு நாளாக இந்த ஸ்ரவணம் கருதப்படுகிறது. ஸ்ரவணத்தில் பார்த்தேனால் ஸ்ரவணத்துக்கு அதிபதி, திருவோணத்திற்கு அதிபதினு சொல்லக்கூடிய நட்சத்திரத்தின் அதிபதின்றவர் சந்திர பகவான். சந்திர பகவானுடைய ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடியது திருப்பதி. திருப்பதி ஏழுமலையான போய் சேவிச்சுட்டு வந்தேன்னா சந்திர பகவானுக்கு உண்டான ஸ்தலமானதுனால எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும், மனசு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும், உடல் நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் நிச்சயமாக அகலும் அப்படின்றத சொல்கிறார். இது அப்படியே ஃபாலோ பண்ணின்னு வந்திருக்கா. சந்திர பகவானை பொறுத்தவரையிலும் மனோகாரகன், மிகவும் வேகமாக செல்லக்கூடிய கிரகம். அதாவது ஒரு ராசியில் 2.25 நாள் தான் அவர் இருக்கார். அதில் பார்த்தேனால் மிச்ச கிரகங்கள்லாம், அதாவது லாங் ஸ்பெசிஃபைடு ஸ்டாண்டிங்னு பார்த்தேனால் சனி பகவான் 2.5 to 3 வருஷம் வரலும் இருப்பார். அதனால் மிகவும் வேகமாக ஒரு ராசியை விட்டு ஒரு ராசிக்கு செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திர பகவான். அதனால தான் சந்திரனுக்கு அவ்வளோ ஏற்றம், மனோகாரகன்றதுனால. அதாவது உங்களுடைய ஃபிசிக்கல் பாடி எந்த இடத்துல ரீச் பண்ணணும் நீங்கள் நினைக்கிறதுக்குள்ளே மனசு அந்த இடத்துக்கு போயிடும். அதனால தான் மனோகாரகன்றது ரொம்பவும் முக்கியம். மனசில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா சந்திரனுடைய ஆசீர்வாதம் வேணும். சந்திரனுடைய பரிபூர்ணமான நல்ல பூர்ண நிலவில் பிறந்த வாழ்க்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் மைண்டடாக இருப்பாள். அவளே அரசாளுமை பெற்று இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்பவும் அதிகம். அதாவது சந்திரன் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும். அதாவது பௌர்ணமி சந்திரனாக இருந்ததுன்னா ரொம்பவும் நல்லது. எப்பொழுதுமே சந்திர பகவானை பொறுத்தவரையிலும் பௌர்ணமி சந்திரன், அமாவாசை சந்திரன் 2ஆக பிரிப்பா. அதில் பௌர்ணமி சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியது அதி பெரும் சுபர் அப்படின்ற சுபர் கணக்கில் இயற்கையாகவே வர்றது. இதில் பார்த்தேனால் இன்றைக்கி ஸ்ரவண நட்சத்திரம் அப்படின்றதுனால மகர ராசியில் இருக்கிறதுனால இன்றைக்கி மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம்ன்றது ராசிக்கு 8ஆம் இடத்துல மனோகாரகன் போகிறதுனால தவறான முடிவுகள் எடுக்கக்கூட பாசிபிலிட்டி உண்டு. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல கோச்சார பிரகாரம் அவர் போகிறதுனால தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் தவிர்ப்பது நல்லதுன்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் இதை பண்ணிட்டீங்கோ, ஏதாவது புக் பண்ணிட்டீங்கோ, இல்லை நீங்கள் இன்றைக்கி ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் அட்டன் பண்ணியே ஆகணும், கோர்ட் லிட்டிகேஷன் அந்த மாதிரியான விஷயம் சிலதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் பொழுது சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நெல் இல்லைன்னா பச்சரிசி தானம் கொடுத்துட்டு போகிறது ஒரு பெரிய ஏற்றம். பச்சரிசி அதாவது பக்கத்தில் இருக்கிற கோவிலில் கொண்டு போய், பிள்ளையார் கோவிலில் கொண்டு போய் கொடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுடைய காரியங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, இப்போது நாங்கள் சொல்லக்கூடியது எல்லாமே இன்றைய கோல்சார நிலையை பொறுத்து தான் நம்ம சொல்கிறோம். உங்களுடைய பர்சனல் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா எனக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் வேணும்னு பிரியப்பட்டீங்களே ஆனால் என்னுடன்
என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கும், அதுக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. அதில் வந்து உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் இது வந்து கொடுங்க உங்களுடைய நேமோட. உங்களுடைய ஜாதகத்தை கணித்து அதுக்கப்புறம் வந்து உங்களோட டிஸ்கஸ் பண்ணுவோம். எந்த அளவுக்கு எளிய பரிகாரங்கள் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்க முடியும் அப்படின்றத அதில் வந்து நான் சொல்கிறேன். இப்போ சொல்லக்கூடியது அத்தனையுமே பொதுவான பலன். உங்களுடைய ஜாதகத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய தசாநாதன், புக்திநாதன், சூக்ஷ்மம், அந்தரம், இதெல்லாம் அந்தரம் சூக்ஷ்மம்லாம் பார்த்து சொல்லும் பொழுது தான் உங்களுடைய நிலை எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு போகும் அப்படின்றத சொல்ல முடியும். சரி, இப்போ ஒரு ராசியாக மேஷத்திலிருந்து மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். மேஷ ராசி, அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல இருந்தாலும் 4ஆம் அதிபதியால் பார்க்கப்படுறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். உங்களுடைய உங்களுடைய வீடு, மனை, வாகனங்கள்லாம் வாங்கக்கூடிய நிலைமைகள் உண்டாகும். கவலைப்பட தேவையில்லை. இன்றைக்கி வந்து ஒரு புதுசாக வந்து ஒரு வீடு ஏதாவது வாங்கணும் அப்படின்றத பார்ப்பீங்க. ராசியிலேயே குரு பகவான் இருக்கார். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கிறது நல்ல விசேஷம். 10ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். இன்றைக்கி திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் வணங்க வேண்டியது அருகில் இருக்கக்கூடிய குரு பகவானை போய் வணங்கிட்டு வாங்க. ஒரு மஞ்சள் கலர் துணி வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். ரிஷப ராசி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல மறைந்து இருந்தாலும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். ஏன்னா வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு இப்போ பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் கண்டிப்பாக வெளிநாட்டினுடைய யோகம் நிச்சயமாக உண்டு. நிச்சயமாக வெளிநாட்டு சம்பந்தமாக ஒரு நல்ல ஒரு விசேஷமான ஒரு செய்தி வரும். எல்லா தொடர்புகளும் நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும். அதுவும் கம்ப்யூட்டர்லாம் இது பண்ணுறவங்க, கம்யூனிகேஷன் பாவத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். ஆட்டோ டிரைவர்கள் அவளுக்கெல்லாம் நல்ல ஒரு பணவரவு இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையிறது. இந்த 8ஆம் தேதி அன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டியதையும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு அங்கே தாயாருக்கு நெய் விளக்கு ஏற்றுங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய போகிறது. கையில் வந்து ஒரு சிகப்பு கலர் வச்சுக்கோங்க, ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்ட நிறமாக அது இருக்கும். மிதுன ராசி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது. புதுசாக முயற்சிகள் எடுக்க வேண்டாம். தேவையில்லாமல் வாயை கொடுக்காதீங்க யார்கிட்டையும். அதை தவிர வந்து யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. அது அந்த அளவுக்கு நல்லபடியாக இருக்காது. உங்களுடைய ராசிநாதனும் 12ஆம் இடத்துல மறைஞ்சி இருக்கிறதுனால, புதன் மறையிறதுனால கல்வி நல்லபடியாக இருக்கும். ஆனால் வந்து ராசியின் அதிபதி மறையிறதுனால உடல் நலத்தில் கொஞ்சம் செட்பேக் இருக்கும். அதனால் உடல் நலத்தில் செட்பேக் இருக்கும். மனசில் வந்து ஒரு தொய்வு இருக்கும். ஏன்னா சந்திர பகவானும் 8ஆம் இடத்துல இருக்கார். அதனால் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் முந்திரி ஓட்டத்தனமாக முன்னாடி போய் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து நல்லது கிடையாது. பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. நீங்கள் வணங்க வேண்டியதையும் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் வணங்கிட்டு வாங்க. ஆஞ்சநேய பெருமானை வணங்கிட்டு அவர் ஒரு வெத்தலை மாலை போடுங்க. கையில் வந்து ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க. அது ஒரு பெரிய ஏற்றமாக இருக்கும். கடகராசி, புனர்பூசம், பூசமாயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்தேன்னா சந்திர பகவானே சப்தமத்திலே இருக்கார். அது ஒரு பெரிய ஏற்றம். சப்தமத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் பார்த்தேன்னா தன்னுடைய ராசியே பார்க்கறதுனால கண்டிப்பாக வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக இருப்பீங்க. நல்ல ஒரு மனம் திறந்து பேசக்கூடிய அளவுக்கு நண்பர்களோடு இன்றைக்கி இருப்பீங்க. ஏதோ ஒரு காஃபி பாயிண்ட் அந்த மாதிரியான விஷயத்தில் போய் சாப்பிட்டுட்டு அவங்களோட என்ஜாய் பண்ணக்கூடிய மைண்ட் செட் ரொம்ப நல்லபடியாக இருக்கும். ஏன்னா சுக்கிரன் வேறு பார்க்குறார் சந்திரனை. அதனால் கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான தினமாக இந்த நாள் அமைய போகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய்ட்டு சிவபெருமானுக்கு வந்து ஒரு விளக்கு ஏற்றிட்டு வாங்க, நெய் விளக்கு ஏற்றிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய போகிறது. கையில் வந்து ஒரு ஆஷ் கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். சிம்ம ராசி, மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சூரிய பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். சந்திர பகவானுடைய 10, 11 அதிபதிகள் வந்து 10ஆம் இடத்துல இருக்கிற. அதனால் தொழில் வந்து அபரிமிதமாக இருக்கும். ஆனால் பணம் வந்து கொஞ்சம் வர்றது கஷ்டமாக இருக்கும். வெளிநாட்டிலேருந்து திடீர் சம்பந்தம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு.
உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும், கவலைப்பட வேண்டாம். குழந்தை பாக்கியத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களும் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் ஏற்படும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் குரு பகவானை போய் வணங்கிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குரு பகவானை வணங்கிட்டு அவருக்கு வந்து ஒரு மஞ்சள் கலர் துணி இது கொடுங்க. நீங்களும் கையில் ஒரு மஞ்சள் கலர் இது வச்சுக்கோங்க, துணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக இன்றைக்கி மஞ்சள் கலர் இருக்கும். கன்னியா ராசி, உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான். ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல வந்து புத பகவான் இருக்கார். 10ஆம் அதிபதி 10க்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடியது 9ஆம் இடம். அதில் இருக்க பித்ருக்காரகன்னு சொல்லக்கூடியவர் வந்து சூரியன், அவரோடைய சேர்ந்து இருக்கார். வெளிநாடு முதலான சம்பந்தங்கள் ஏற்படும். வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். திடீர் பணம் வரவு வரும். கன்னியா ராசிக்காரர்களுக்கு பார்த்துட்டே இருக்கும். 8ஆம் இடத்துல இருக்கிற குரு 2ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் பார்க்குற இடம் வந்து ரொம்ப பிரசித்தி கூடும், அதாவது ரொம்பவும் வளர்ச்சி அடையும். குரு பார்க்குற இடம் பெருசாக வளர்ச்சி அடையும். அதனால் பண வரவு அபரிமிதமாக இருக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல அந்யோன்யம் இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு போய் எருக்க மாலை போட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். கையில் வந்து ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க, அது வந்து உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். துலா ராசி, சித்திரை சுவாதி விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு பார்த்தேன்னா 10ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கார். செவ்வாயோட சேர்க்கை சப்தமாதிபதியோட 7, 10 2 பேரும் இருக்கார். 10ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு வந்து 4ஆம் இடத்துலேருந்து சந்திர பகவானை பார்க்குறார். அதனால் வந்து துலா ராசிக்கு தொழிலில் ஒரு பெரிய அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். இன்றைக்கி ஏதாவது புதுசாக தொழில் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா உங்களுடைய அம்மா கிட்டேருந்து ஒரு 10 ரூபா வாங்கிட்டு போங்க, நிச்சயமாக அந்த தொழில் நிச்சயமாக வெற்றி அடையும். கவலைப்படாதீங்க. அம்மா கிட்டேருந்தோ இல்லை ஆற்றுல இருக்க பெண்கள்கிட்டேருந்து வாங்கிட்டு போங்க, நிச்சயமாக உங்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதுவும் வந்து இன்றைக்கி இந்த கார்மெண்ட்ஸில் இருக்கவா கிளாத்து இது பண்ணுறவாள்லாம் பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கிட்டு அவருக்கு ஒரு துளசி மாலை போடுங்க. லக்ஷ்மி நரசிம்மருக்கு கையில் வந்து ஒரு கிளிப்பச்சை கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். விருச்சிக ராசி, விசாக மனுஷம் கேட்ட இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துல நீச்சப்பட்டிருந்தாலும் சுக்கிரன் இருக்கிறார். 9ஆம் அதிபதி வந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். உங்களுடைய மூதாதையர்கள் சொத்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும். வேலையில் ஒரு பெரிய அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். இதை தவிர பார்த்தோம்னா உங்களுடைய குடும்பத்தில் இளைய சகோதரி மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும். இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இன்றைக்கி வந்து 1.5-3 ராவு காலம், வியாழக்கிழமை வேறு 1.5-3 ராவு காலம் இருக்கும். இன்றைக்கி போயிட்டு ஒரு எலுமிச்சம்பழ வழக்கு போட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு சிந்தூர கலர், அதாவது சாஃப்ரான் கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். தனுசு ராசி, மூலம் பூராடம் உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியது வந்து குரு பகவான். ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். ஏன்னா குரு பகவானுடைய பார்வை வந்து 5, 7, 9. அவர் வந்து திரிகோணத்தில் போய் உட்காந்தாருன்னா எல்லா வீட்டையும் பார்க்குறாரு. அதனால் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலேயானால் இவ்வளோ நாள் வந்து 7.5 சனியெல்லாம் இருந்தது, இப்போ அதெல்லாம் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்திருக்கீங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த காலம் அமைய போகிறது. உங்களுக்கு வந்து சந்திர பகவானும் 2ஆம் இடத்துல இருக்கார். 8ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னா திடீர் பணயோகம். தெரிஞ்ச இடத்துல தெரியாத இடத்துலேருந்து திடீர்னு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் வணங்கிட்டு வாங்க. அங்கே வந்து ஒரு மஞ்சள் கலர் வஸ்திரம் வந்து கொடுத்துட்டு வாங்க. கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அது வந்து உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இன்றைக்கி இருக்கும். மகர ராசி, உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான். ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். உங்களுடைய வார்த்தைகளில் கட்டுப்பாடு தேவை, ஜாகிரதையாக இருந்துக்கோங்க. குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை வரும், பணவரவு இருக்கும், கவலைப்படாதீங்க. வார்த்தைகளில் கொஞ்சம் கட்டுப்பாடு தேவை, ஜாகிரதையாக இருங்க. உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கார்.
அதனால் பணவரவு அபரிமிதமாக இருக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கூட்டு தொழிலில் வெற்றி நிச்சயமாக இன்றைக்கி இருக்கும். புதிய தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தேன்னா அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு சனி பகவானுக்கு ஒரு எல் தீபம் போட்டு வாங்கும். நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு உண்டு. கையில் ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க, அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். கும்பராசி, அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கார் கும்பராசிலேயே. 7.5 சனி போயின்னு இருக்குது, ஜென்ம சனியாக இருக்குது, ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைக்கி ஏதாவது ஷார்ட் ட்ரிப் வெளியில் போயிட்டு வருவீங்க. அதாவது வேலைக்குன்னு புதுசாக வேலை பார்க்குறதுக்கு, புதுசாக வேலை மாறுறதுக்குன்னு வெளியில் போயிட்டு வருவீங்க. நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய போகிறது. அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் வணங்கிட்டு அவருக்கு ஒரு வெண்ணைக்காப்பு போடுங்க. வியாழக்கிழமை வேறு கையில் ஒரு நேவி ப்ளூ கலர் வச்சுக்கோங்க. அது இந்த சனி பகவானுக்கும் ஏற்றது. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி ஒரு ஏற்றமான நாளாக இருக்குது. மீன ராசி, பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். ஏன்னா தனக்காரகனே தனஸ்தானத்தில் இருக்கார். பணம் கொட்டிகிட்டே இருக்கும், ஆனால் பசங்களுக்குன்னு செலவு பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். 11ஆம் இடத்துல சந்திரன் 5ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல பெரிய விசேஷம். குழந்தைகள் மூலியமாக நல்ல ஏற்றம் கிடைக்கும். 11ஆம் இடத்துல சந்திர பகவான் வேறு இருக்கிறது நல்ல ஒரு பெரிய விசேஷம். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். மூத்த சகோதரர் மூலியமாக ஒரு நல்ல செய்தி வரும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுட்டு அவருக்கு ஒரு முல்லைப்பூ மாலை போட்டுவாங்க. அதை தவிர கையில் ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.